ILC தமிழோடு இணைந்திருக்கிறீர்கள். உலக நார்வல் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். உலக நார்வல் நிகழ்ச்சியில் பிரித்தானியாவிலிருந்து போரியல் ஆய்வாளர் அரசு இணைகின்றார். வணக்கம் அரசு அவர்களே. வணக்கம். அனைத்து உங்களோட தமிழ் உறவுகளுக்கு அன்பு வணக்கம். இன்னொரு உலக நார்வல் நிகழ்ச்சி இணைந்திருக்கிறோம். தொடர்ச்சியாக ஈரான், இஸ்ரேல், அமெரிக்காவுக்கு இடையிலான போர் தொடர்பான விடயங்களை பார்ப்போம். எப்பொழுதாவது நான் இந்த போர் தொடர்பாக ஓரளவுக்கு அமைதியாக இருக்கிறது, நாங்கள் இந்த போர் முடிவுக்கு வந்து விட்டோம் என்று சொல்ல வாய்ப்பு கிடைக்குமா என்று நானும் ஏங்கிக் கொண்டிருக்கின்றேன். ஆனால் அந்த நிலைமை இப்பொழுது எட்டாவது என்பது தெளிவாக தெரிகின்றது. நிச்சயமாக நீங்கள் எங்களுடைய உறவுகளுக்கு வளமை போல் கள நிலை எவ்வாறு இருக்கின்றது கூறுவீர்களா? கள நிலைமை தொடர்ச்சியாக இருதரப்பும் தாக்குதல்களை நடத்தி கொண்டுதான் இருக்கிறார்கள். இதுல நீங்கள் பார்த்தீர்கள் சொன்னால் ஈரான் சவுதி அரேபியா, பஹ்ரைன், கட்டார் பகுதிகளில் தாக்குதல், உடுபாய் பகுதிகளில் தாக்குதல் நடத்தி இருக்கின்றது. அதே போல இஸ்ரேலின் மைய பகுதியிலும் கொத்துக்குண்டுகளை கொண்ட ஏவுகணைகள் விழுந்து வெடித்திருக்கின்றன. இப்ப துபாயில 4 பேர் காயமடைந்ததாகவும் பல இடங்கள் சேதமடைந்ததாகவும் 4 வீடுகள் தீப்பற்றியதாகவும் கூறியிருக்கிறார்கள். அதே சமயம் இஸ்ரேலில 11 பேர் காயமடைந்ததாக கூறப்படுகிறது. அதே சமயம் இஸ்பஹான் பகுதியில் அமெரிக்கா கிட்டத்தட்ட பங்க பர்ஸ்டர், அதாவது 2000 ராத்தல் குண்டுகளை வீசி இருப்பதாகவும், அது விழுந்து வெடித்த பிற்பாடு செகண்டரி எக்ஸ்ப்ளோஷன் என்று சொல்லி அது ஆயுதக்கிடங்கின் மீது விழுந்திருக்கலாம் என்றும், அதை நேற்று இரவே அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தனது சமூக வலைத்தளத்தில் பதிவிட்டிருந்தார். அதை பீட் ஹெசத்தும் மேற்கோள் காட்டியிருந்தார். இன்னும் நிறைய வீடியோக்களை தாங்கள் வெளியிடலாம், ஆனால் ஈரானில் இன்டர்நெட் தடை இருப்பதால் அது தாங்களால் வெளிக்க முடியவில்லை என்று கூறியிருக்கின்றார். அதே சமயம் ஈரான் கூறியிருக்கின்றது, அமெரிக்காவின் அரேபியன் குடா பகுதியில் இருக்கின்ற இஸ்ரேலின் கண்டெய்னர் ஷிப் ஒன்றை தாங்கள் தாக்கி அளித்திருப்பதாகவும், அதே நேரம் ஆன்டி ட்ரோன், அதாவது ட்ரோன்களுக்கு எதிரான நிறுவனத்தையும், அதாவது இந்த 5வது ஃபிளீட், பஹ்ரைனில் இருக்கிற 5வது கடற்படை தலைமையகத்தில் இருந்த ட்ரோன் எதிர்ப்பு சாதனங்களையும் தாக்கி அளித்திருப்பதாகவும் கூறியிருக்கின்றது. இதனிடையே அமெரிக்காவின் தாக்குதலில் ஈரான் இன்னொரு உயர் அதிகாரி, மேஜர் ஜெனரல் ஒருவர் அவர் குடும்பமும் அவரும் கொல்லப்பட்டதாகவும், ஜம்ஷீத் எகாசி என்றவர் மேஜர் ஜெனரல் அவர் அட்வைசராக இருந்தவர், சீஃப் ஆஃப் ஜெனரல் ஸ்டாஃப் என்று கூறுவது, அவரும் குடும்பத்தினரும் கொல்லப்பட்டதாக கூறியிருக்கிறார்கள். முதலில் கடற்படை தளபதி கொல்லப்பட்டதை அவர்கள் உறுதிப்படுத்தியிருந்தனர். இப்போது இவர் கொல்லப்பட்டிருக்கின்றார். அதே சமயம் ஈரான் இந்த முஜாஹிதீன் இ ஹலக் என்ற அமைப்பு, அது அமெரிக்கா இஸ்ரேலுடன் இணைந்து ஈரானுக்குள் சதி வேலைகளை செய்வதாக கூறி அதை சேர்ந்த 2 பேருக்கு இன்று தூக்கு தண்டனையை வழங்கி இருக்கிறார்கள். லெபனானில் கடுமையாக மோதல் இடம்பெறுகின்றது. இஸ்ரேலின் பாதுகாப்பு அமைச்சர் கான் கூறியிருக்கின்றார், லெபனானின் 10% அந்த ஆற்றுக்கு இங்கால இருக்கிற 10% போர் முடிந்ததும் இஸ்ரேல் ஆக்கிரமித்துக் கொள்ளும் என்று கூறியிருக்கின்றார். அதில் கிட்டத்தட்ட 6 லட்சம் பேர் அந்த இடத்திலிருந்து குடியெழும்ப வேண்டிய ஒரு நிலை ஏற்படலாம். ஆனால் மோதல்கள் தொடர்ச்சியாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. கிட்டத்தட்ட 4 படையினர் இன்று கொல்லப்பட்டிருக்கிறார்கள். அங்கு மொத்தமாக 10 படையினர், இஸ்ரேலிய படையினர் கொல்லப்பட்டதாக கூறப்படுகின்றது. அதே நேரம் நாங்கள் நேற்று பார்த்திருந்தோம், நேற்று இரவு சவுதி அரேபியாவின் துறைமுக பகுதியில் இருந்த கப்பல் ஒன்று தாக்கப்பட்டிருந்தது. அதன் பிற்பாடு UAE துறைமுகத்தில் இருந்த குவைத்தின் எண்ணெய் தாக்கி கப்பல் கடலுக்கு அந்த துறைமுகத்திலிருந்து 31 மைல் தொலைவில் வைத்து தாக்கப்பட்டிருக்கிறது. அது கிட்டத்தட்ட ஃபுல்லி லோடட்னு சொல்ற, முழுக்க எண்ணெய் ஏற்றிய நிலையில் அது தாக்கப்பட்டதால் தீயை அணைத்து விட்டதாகவும், ஊழியர்களுக்கு காயமில்லை என்றும், தாங்கள் கப்பலில் இன்னும் எண்ணெய் கசிகொண்டும் ஏற்படவில்லை என்றும் கூறியிருக்கிறார்கள். அதே சமயம் நான் முதல் கூறியிருந்த இந்த இஸ்பஹான் பகுதியில் பங்க பர்ஸ்டர் குண்டுகளை கொண்டு தாக்கியிருந்தார்கள். அதே பகுதியில் இந்த தாக்குதலை ஒருங்கிணைத்த MQ-9 ராப்டர் என்ற 2 விமானங்களை ஈரான் IRGC சுட்டு வீழ்த்தி இருக்கின்றது. இந்த விமானங்கள் நாங்கள் முதலும் கூறியிருந்தோம், கிட்டத்தட்ட ஒவ்வொரு விமானமும் 130 மில்லியன் பெறுமதியானது. அதே சமயம் நாங்கள் முதல் பேசியிருந்தோம், இந்த அமெரிக்காவின் E3 சென்ட்ரி அப்காஸ் என்ற $700 மில்லியன் பெறுமதியான விமானம் ஒன்று சேதமடைந்ததை பேசியிருந்தோம். இப்போது NPR என்ற ஊடகம், மேற்குலக ஊடகம்
தெரிவித்திருக்கின்றது. இந்த அதிலிருந்து இன்னொரு அதே விமானம் இன்னொன்றும் சேதமடைந்திருப்பதாக, அதாவது 2 விமானங்கள் இந்த தாக்குதலில் சேதமடைந்திருப்பதாக கூறியிருக்கிறார்கள். அதே சமயம் அமெரிக்கா போலந்திடம் இருந்து அவர்களிடம் 2 பேட்ரியாட் ரக ஏவுகணைகள் கொடுத்தவர்கள், முதல் இந்த யுக்ரைன் சண்டையின் போது கொடுத்தவர்கள், அதாவது பாதுகாப்புக்காக, அதாவது ரஷ்யாவின் ஆளில்லாத தாக்குதல் விமானங்கள் ஏவுகணைகளை சுடுவதற்கு. இப்போது அமெரிக்கா கேட்டிருக்கிறது அதில் ஒன்றை தங்களுக்கு திருப்பி தரும்படியும் இந்த மத்திய கிழக்குக்கு கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி. ஆனால் போலந்து அதுக்கு மறுப்பு தெரிவித்திருக்கிறது. தங்களிடம் 2 தான் இருக்கிறது, அது தங்கள பாதுகாப்புக்கு தேவையானது என்று கூறியிருக்கின்றது. அதே சமயம் ஸ்பெயினுடன் இணைந்து இப்போது இத்தாலியும் தனது அந்த சிசிலி பகுதியில் இருக்கின்ற தளத்தை அமெரிக்கா பயன்படுத்தக்கூடாது என்று அமெரிக்கா என்ற விமானங்களுக்கு தடை விதித்திருக்கின்றது. இப்போது ட்ரம்ப் குற்றம் சாட்டியிருக்கிறார். பிரான்சும் இஸ்ரேலுக்கு உதவியாக தளத்தை கொடுப்பதற்கு மறுப்பு தெரிவித்ததற்கு ட்ரம்ப் கடும் கண்டனங்களை தெரிவித்திருக்கின்றார். 2 தரப்பும் இன்னும் தாக்குதலை பொறுத்தவரையில் இன்றும் தாக்குதல்கள் தீவிரமாக நடந்து கொண்டுதான் இருக்கு. இன்னொரு விடயம் நான் உங்களிடம் கேட்டு தெளிவு பெறுவதற்காக இந்த கேள்வியை கேட்கிறேன். உங்களுக்கு தெரியும், கடந்த 2025 ஜூன் மாதம் அமெரிக்கா 12 நாள் தாக்குதல் நடத்தியிருந்தது. அதாவது அணு ஆயுதம் தயாரிக்கின்ற யுரேனியம் பதப்படுத்துகின்ற அந்த பகுதியில் தாக்குதல்கள் நடத்தியிருந்தார்கள். பங்கபேஸ் குண்டுகளையும் போட்டிருந்தார்கள். சமீபத்தில் நான் ஒரு செய்தி அறிந்தேன். அதாவது இவர்களுடைய இந்த தாக்குதலுக்கு முன்னதாகவே இஸ்ஃபஹான் என்ற அந்த பகுதிக்கு யுரேனியத்தை ஏற்கனவே அவர்கள் பெரிய காவி செல்லும் இயந்திரத்தினூடாக மாற்றி விட்டார்கள் என்று செய்தி ஒன்றை பார்த்திருந்தேன். இதில் அவ்வளவு உண்மை இருக்கின்றது. அதான் இப்போது அந்த தகவல் ஒரு சேட்டலைட் புகைப்படங்களுடன் இப்போது வெளியாகி இருக்கின்றன. இப்போ அதாவது முன்னர் அந்த மிட் நைட் ஹமர் மிகவும் ஒரு சக்சஸ்ஃபுல்லான தாக்குதல் என்றெல்லாம் ட்ரம்ப் அடிக்கடி கூறியிருந்தார். இப்போது இன்று அந்த தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. ஒரு நீல மிகப்பெரிய கண்டெய்னர்களில் அந்த யுரேனியம் 450 கிலோ யுரேனியத்தை அங்கிருந்து அவர்கள் அகற்றுவதை காணக்கூடியதாக இருக்கின்றது. அப்படி என்று சொன்னால், அதாவது 2 நாளைக்கு முதல், அப்படி என்று சொன்னால் அந்த 2 நாளைக்கு முதல் அவர்களுக்கு புலனாய்வு தகவல்கள் மூலம் அவர்கள் அதனை அறிந்து அவர்கள் அதை அகற்றி இருக்கிறார்களா, அல்லது உங்களுக்கு தெரியும் அந்த தாக்குதலே ஒரு திட்டமிட்ட தாக்குதல். அமெரிக்கா நீயும் அடி நானும் அடிக்கிறேன் என்ற மாதிரி தான் அவர்கள் உடனடியாக பஹ்ரைனுக்கு அடித்த போதும் அங்கு அமெரிக்க படையினர் இல்லை. அவர்களும் 2 ஏவுகணை அடித்தார்கள், இவர்களும் 4 குண்டை வீசினார்கள். அப்படி ஒரு திட்டமிட்டதான்ற கேள்விகளும் எழுந்திருந்தன. இப்ப உங்களுக்கு தெரியும், இப்ப திரும்ப இவர்கள் அந்த 450 கிலோ என்ரிச்ட் ஒரு யுரேனியத்தை பற்றித்தான் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லும் போது, அப்ப அந்த யுரேனியத்தை இவர்கள், அதாவது அமெரிக்கா தாக்கி அளித்த போது, ஃபெடோ மற்றும் இஸ்ஃபஹான் பகுதிகளை தாக்கிய போது அங்கு அந்த யுரேனியம் இல்லை என்பது போலதான் தெரிகின்றது இந்த புகைப்படங்களை வைத்து பார்க்கும் போது. இப்போது அந்த புகைப்படங்களை வெளியிட்டு இருக்கிறார்கள். சரி, தொடர்பாக அந்த கேள்வியை கேட்டிருந்தால், இவர்கள் மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் கூறும் பொழுது நீங்கள் அடிக்கடி கூறுவது போல் பொய்யும் பிரட்டும் தானே கூறுவார்கள். ஒரு சக்சஸ்ஃபுல்லான தாக்குதல் 12 நாட்கள் இலக்கை அழித்தொழித்து விட்டோம் என்று கூறினார்கள் என்று சொல்லி. சரி, இனி இந்த போருக்கு போனார்கள், என்ன திட்டம் என்றும் இல்லை, எங்கெங்கெல்லாம் அடிக்க இயலுமோ அங்கு அடித்து விட்டு தங்களுடைய இலக்கை நாங்கள் அடைந்து விட்டோம் என்று கூறினார்கள். டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் ஒரு புதிய ஒரு கதையோடு வந்திருக்கின்றார், அல்லது டொனால்ட் ட்ரம்பை ஆத்திரப்படுத்தி விட்டார்கள் போல் இருக்கின்றது மேற்கத்திய நாடுகள், குறிப்பாக ஐரோப்பிய ஒன்றியம், பிரித்தானியா போன்ற நாடுகள் கோவப்படுத்தி விட்டது. என்னத்துக்காக அவர் சொல்லிவிட்டார் என்று கூறிவிட்டார், உங்களுக்கு தேவையான எண்ணெயை ஹார்முஸ் நீரினை நீங்களே எடுத்துட்டு வாருங்கள் என்று அவர் கூறியிருக்கின்றார். என்ன நடந்தது என்று சொன்னால், ஒரு மிகவும் நேரெதிர்மறையான தகவல்கள் இப்போது வந்து கொண்டிருக்கின்றன. இந்த ஃபாரின் அஃபேர்ஸ் என்ற ஜேர்னலும் கூறியிருக்கின்றது, ட்ரம்ப் இந்த போரை இழந்து விட்டார் என்று அந்த ஜேர்னல் கூறியிருக்கின்றது. அதே போல நீங்கள் பார்த்தீங்கள் என்று சொன்னால், ட்ரம்ப் அதாவது சொல்லி இருக்கிறாராம் என்னென்று சொன்னால், இந்த தற்போது இடம்பெற்றிருக்கின்ற போரை நான் இந்த வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் கூறியிருக்கின்றது, தற்போது இடம்பெற்றிருக்கின்ற போரை இந்த ஹார்முஸ் நீரிணை திறக்கப்படுவதோ இல்லையோ அதை நான் இந்த போரை முடிக்கப் போகிறேன் என்று கூறியிருப்பதாகவும், அதாவது இந்த போரை பொறுத்தவரையில்
தான் ஒரு 4 தொடக்கம் 6 கிழமைகளுக்கு தான் திட்டமிட்டது. இந்த போர் அதற்கு மேல் செல்வதை அமெரிக்காவால் தாங்க முடியாது என்று கூறியதாகவும் இந்த தாங்கள் இந்த தற்போதைய நிலையில் ஈரான் கடற்படை, வான்படை மற்றும் ஏவுகணை பலம் மற்றும் ஆயுத உற்பத்தி நிறுவனங்களை தாக்கி கணிசமான அளவு அளித்திருப்பதாகவும், மேலும் தலைமை பீடத்திலும் பல இழப்புகளை ஏற்படுத்தி இருப்பதாகவும், மேலும் இயலுமானவரை தாக்குதல்களில் இழப்புகளை அவர்களுக்கு ஏற்படுத்திவிட்டு ஹார்மோஸ் நீரிணை திறக்கப்படுவதோ இல்லையோ தாங்கள் வெளியேறி விடுவோம் என்றும், அதற்கு பிறகு இதை ஒரு ஈரானுக்கு ஒரு அழுத்தத்தை கொடுத்து டிப்ளமேட்டிக்காக, அதாவது இதை கொடுத்து ஒரு ராஜதந்திர அழுத்தத்தின் ஊடாக இந்த ஹார்மோஸ் நீரிணையை திறப்பதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளலாம் என்று சொல்லியும், அப்படி மேற்கொள்ளாது விட்டால் அதை இந்த வளைகுடா நாடுகளும் ஐரோப்பிய நாடுகளும் அதற்கான வேலையை அவர்கள் முன்னெடுக்க வேண்டும் என்று அவர் கூறியிருப்பதாக இந்த வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் கூறியிருக்கின்றது. அதே போலதான் இப்ப நீங்கள் சொன்னது போல இப்ப ட்ரம்ப் கூறியிருக்கிறார் என்று சொன்னால் 2 விடயங்கள். ஒன்று, அதாவது இந்த ஹோர்முஸ் ஜெட் ஃபியூவல் உங்களுக்கு இல்லை என்று சொன்னால் உங்களுக்கு 2 தெரிவுகளை நான் தருகிறேன். ஒன்று, என்னிடம் ஜெட் ஃபியூவல் இருக்கிறது, வாங்குங்கள். இல்லை என்று சொன்னால் ஹோர்முஸுக்கு போய் அங்கு இருக்கிறது எடுத்துக்கொண்டு வாருங்கள். உங்களுக்கு நெடுக நாங்கள் உதவி செய்ய முடியாது. உங்களுக்கு எவ்வாறு சண்டையிட வேண்டும் என்றதை நீங்களும் கற்றுக்கொள்ள வேண்டும். அதாவது கடுமையான சண்டையை நான் முடித்து விட்டேன், இனி உங்களுக்கு இலகுவாக இருக்கும், நீங்கள் எல்லோரும் போய் எடுத்துக்கொண்டு வாருங்கள் என்று அவர் தனது சமூக வலைத்தளத்தில் பதிவிட்டிருக்கின்றார். இவரை யாரும் சண்டைக்கு போக சொல்லி கேட்டதோ என்றால் இல்லை, இவைகளை யாரும் சண்டைக்கு போக சொல்லி கேட்டதும் இல்லை. அந்த ஹோர்முஸ் நீரிணை மூடி கிடந்ததுக்கு இவர் திறக்க போனாராண்டா இல்லை, அது ஏற்கனவே திறந்துதான் கிடந்தது. அப்ப அதுதான் இப்ப முக்கிய பிரச்சனையாக இருக்கிறது. இந்த ஹோர்முஸ் ஜலசந்தி தான் இப்போது இவர்களுக்கு மிக முக்கிய பிரச்சனையாக இருக்கின்றது. அது ஏற்கனவே திறந்துதான் கிடந்தது. மற்றது அதை இவர்கள் சண்டைக்கு போய்த்தான் அதை மூடியவர்கள். இந்த நாடுகள் இவர்களை வலிந்து கேட்கவும் இல்லை, சண்டைக்கு போங்கள் என்று சொல்லி. இப்போது திறப்பதற்கு இந்த நாடுகளை ஏன் கேட்கிறார் என்று சொன்னால் இந்த பலவீனத்தை தான் காட்டுகின்றது. இப்ப ட்ரம்ப் கூறுகிறார் என்று சொன்னால் தரை தாக்குதல் அதாவது வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் இன்னொன்றை கூறியிருக்கிறது, தரை தாக்குதல் ஒரு நீண்ட நாளை எடுக்கும் என்றதை இப்போது அமெரிக்கா உணர்கின்றது. அது மோர் ரிஸ்கியும் என்று யோசிக்கிறது. அதாவது மிக கடுமையா, அது மிக பாதகமாகவும் இருக்கலாம். இப்ப உதாரணமாக நீங்கள் அந்த தாக்குதல் பிழைத்து கிட்டத்தட்ட 200-300 அமெரிக்க படையினரை ஈரான் கைது செய்தது என்று சொன்னால் அது இன்னும் ஒரு மிகப்பெரிய, அவர்களை மீட்டெடுப்பது என்று மிகப்பெரிய கடினம். எல்லா சினாரியோவையும் இப்ப அவர்கள் யோசிக்கிறார்கள் போல் தெரிகிறது. அப்ப இப்ப இந்த பந்து ஆற்று தலையில் விழுந்திருக்கின்ற ஐரோப்பிய ஒன்றியம், வளைகுடா நாடுகள், இந்த பாதிக்கப்பட்ட நாடுகளை இப்போது கேட்கிறார். இப்ப இதுல ஒரு விடயம் என்னென்று சொன்னால், இப்ப அமெரிக்கா, நான் முன்னர் கூறினேன், போலந்திடம் இருந்து ஒரு பெட்ரியாட் ஏவுகணையை கடனாக கேட்கிறேன். இவர்கள் கொடுத்தா அவங்கள்ட்ட 2 தான் கிடக்குது. ஏற்கனவே தென்கொரியாவில இருந்து தூக்கி கொண்டு வந்தாச்சு. அப்ப அப்படி நீங்கள் இருக்கே, அவங்கள்ட்ட என்ன கிடக்கு கொண்டு போய் சண்டை பிடிக்கிறதுக்கு? இப்ப உங்களோட ஆயுதம் தான் அவங்கள்ட்ட இருந்தது. இப்ப மார்க்கோ ரூபியோ நேற்று கதைக்க சொல்றார், ஈரான் மிக கடுமையாக மிக அதிகளவான நிதியை இராணுவத்துக்கு செலவிடுகிறதா, படையினருக்கு. ஏனென்று சொன்னால் அவர் ஏன் அந்த கதையை கொண்டு வர்றார் என்று சொன்னால், இப்ப ஹார்மோஸ் நீரிணையில இந்த காசை வாங்கினால் அதையும் படையினரை பலப்படுத்த ஈரான் பயன்படுத்தும் என்ற ஒரு அச்சத்தை உலகத்துக்கு ஏற்படுத்த. ஆனால் ஈரான் பாதுகாப்பு செலவினம் 15 பில்லியன், அமெரிக்காண்ட பாதுகாப்பு செலவினம் 90 பில்லியன், 60 மடங்குக்கு மேல. அப்ப யார் கூடுதலாக இராணுவத்துக்கு செலவழிக்கிறதுன்றது எல்லாம் முழுக்க போய் அந்த மனிப்புலேட் பண்றது. ஆனால் அது ஒன்றும் எடுபடுவதில்லை. அதுதான் அந்த பிரச்சனையாக இருக்கின்றது. இப்போது தரை தாக்குதலுக்கும் அவர்களுக்கு என்றால் அந்த 28ஆம் தேதி தாக்குதல் என்ற தோல்வி, பிப்ரவரி 28, இப்போது தரை தாக்குதல் தொடர்பாக அவர்கள் கடுமையாக யோசிக்கிறார்கள் அதில் இறங்குவதற்கு முன்னர். ஆனால் இப்ப கூட்டணி நாடுகளை கூப்பிடுகிறார்கள். கூட்டணி நாடுகளால் ஒன்றும் செய்ய முடியாது. என்று சொன்னால் சூப்பர் பவர், இவர்களிட இருக்கிற ஆயுதங்கள் ஒன்றும் பயனில்லை என்று சொன்னால்
ஏனைய நாடுகளும் போய் மேலும் இந்த பிரச்சனையை சிக்கலாக்குவதாகத்தான் முடியும். சினிமா பாணியை சொன்னால் எல்லாரும் உஷாராயிட்டார்கள் என்று சொல்லலாம். இவர்களால் இந்த ரீல் விட முடியாதுன்னு சொல்வார்கள். நாடு எல்லா தகவல்களும் உடனுக்குடன் வெளியில் வருகின்றபடியால் தாங்கள் விரும்பிய அந்த கதையை கொண்டு செல்ல முடியாமல் திக்குமுக்காடுகிறார்கள் என்பதை கூறலாம். இனி எப்படியோ இப்ப 32 நாட்கள் இந்த போர் ஒரு மாதம் முடிந்து 2வது மாதத்துக்கு காலடி வைத்திருக்கின்றது. பொருளாதாரம் பெரிய ஒரு நெருக்குவாரத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றது உலகளாவிய ரீதியில். சீனா கூட இந்த போரை முடிவுக்கு கொண்டு வருவது கூட விரும்புகிற மாதிரியான ஒரு செய்தியை பார்க்கக்கூடிய இருக்கிறது. இந்த நேரத்தில் நீங்கள் கடந்த சில நாட்களாக கூறிக்கொண்டு வந்திருந்தீர்கள், பாகிஸ்தான் இந்த போர் நிறுத்தம் தொடர்பாக பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு தயாராக இருக்கின்ற நிலைமைகளை கூறும்பொழுது சீனாவும் பாகிஸ்தானும் இணைந்து 5 அம்ச திட்டத்தை முன்வைத்திருக்கின்றது போல் தெரிகின்றது. இது தொடர்பாக எங்களுடைய உறவுகளுக்கு கூறுகள் என்ன நடக்கின்றது என்றது. பாகிஸ்தான் வெளிவார அமைச்சர் சீனாவுக்கு சென்றிருந்தார். சீனாவுக்கு சென்று சீனா வெளிவார அமைச்சரை சந்தித்திருந்தார். பாகிஸ்தான் பெருமளவில் இந்த போரை நிறுத்துவதற்கு பாகிஸ்தான் மிக கடுமையாக முயற்சி செய்கின்றது. அதற்கு நல்லிணக்கமாக பாகிஸ்தான் 20 கப்பல்களை ஈரான் அனுமதித்திருந்தது. ஆனால் பாகிஸ்தான் 20 கப்பல் அங்க இல்லை. அப்ப பாகிஸ்தான் என்ன செய்தது என்று சொன்னா, தாய்லாந்து, மலேசியா, இந்தியா போன்ற நாடுகளுடன் ஒரு பேரம் பேசி அவர்கள் அந்த 20 அவருக்கு கொடுக்கப்பட்ட அந்த 20 கப்பல்களுக்கு பதிலாக தங்கட கப்பலையும் இவேண்ட கப்பலையும் கொண்டு வந்தால் இதை பாகிஸ்தானுக்கு கொஞ்சம் எண்ணெயை கொடுக்கலாம் அப்படி என்று சொல்வதாக கூறியிருக்கிறார்கள். அதே நேரம் பாகிஸ்தான் சீனாவிடம் போய் பேசியிருக்கிறார்கள். இது சீனாவின் ஊடாக ஏதாவது ஒரு தீர்வை கொண்டு வரலாமா என்று நீங்கள் பார்க்கலாம். இந்த பாகிஸ்தான் பின்னணியில் நிற்பது அமெரிக்கா தான் நிற்கின்றது என்றால், அமெரிக்கா அவங்களுக்கு JD Vance பாகிஸ்தானுக்கு போவதாக இருந்தது. ஆனால் ஈரான் மறுப்பு தெரிவித்துக் கொண்டிருப்பதால் ஒன்றும் செய்ய முடியாது. இப்ப நேற்று கூட ஈரான் அரசு தலைவர் மசூத் பெசஸ்கியான் கூறியிருந்தார், இந்த போர் எங்கட எண்ணப்படிதான் முடியும் என்று. நாங்கள் நினைப்பதுபடிதான் போர் முடியும், வேறு எவரும் நினைக்கிறபடி இந்த போர் முடியாது என்ற ஒரு பலமான நிலையில் இருக்கிறார்கள். என்னென்று சொன்னால் அவர்களுக்கு தொடர்ச்சியாக ஆயுதங்கள் போய்கொண்டிருக்கின்றது. இப்ப வந்த தகவல்களின் அடிப்படையில் சீனாவின் ஆயுதங்கள் தரை வழியாக தொடர்ந்து ட்ரெயின் பாதையின் ஊடாக போய்கொண்டிருக்கிறது. கசகஸ்தான் ஊடாக போய் உபகிஸ்தானுக்குள்ளால போய் டெர்மிக்ஸ்தான் பகுதிக்குள்ளால போய் அந்த தரையால ஈரானுக்கு போகும். அதே போலதான் ரஷ்யாவின் ஆயுதங்கள். இப்ப ரஷ்யாவின் வெளிவார அமைச்சர் இன்றைக்கு பேசும்போது கூறினார், நாங்கள் இந்த ஒரு யூனிபோல வேர்ல்டுல இருந்து மல்டிபோல வேர்ல்டுக்கு வர்றதுக்கு ஒரு நடுவையில நிக்கிறோம், வந்துட்டோம் இங்கால. அதை சரியாக செய்து அதை இந்த உலக ஒழுங்கை திருப்பி ஒரு ரீஸ்ட்ரக்சர் பண்ணி ஒரு புதிய உலக ஒழுங்கை கொண்டு வரத்துக்கான இந்த போராகத்தான் இதை பார்க்கிறோம் என்று சொல்லி அவர் இன்றைக்கு நீண்ட அறிக்கையை விட்டிருக்கின்றார். இந்த நிலையில் தான் பாகிஸ்தானிடம் போன போது பாகிஸ்தான் சீனாவுக்கு பாகிஸ்தான் வெளியுறவு அமைச்சர் போன போது அவர்கள் 5 அம்ச கோரிக்கையை வைத்திருக்கிறார்கள். அதாவது உடனடியான போர் நிறுத்தம் தேவை, எல்லோரும் அப்படியே போரை நிறுத்த வேண்டும், போர் பேச்சுவார்த்தைகள் உடனடியாக ஆரம்பிக்கப்பட வேண்டும், அதோடு அந்த பேச்சுவார்த்தையில் ஈரான் இறைமை மற்றது வளைகுடா நாடுகளின் இறைமையை அங்கீகரித்து அதனை மதித்து இந்த பேச்சுக்களை நடத்த வேண்டும். இந்த பேச்சுக்களுக்கு பாகிஸ்தானும் சீனாவும் ஆதரவை கொடுக்கும். பொதுமக்கள் மீதான மற்றது படைத்துறை இலக்குகள் அல்லாத பகுதிகள் மீதான தாக்குதல்களை எல்லோரும் நிறுத்த வேண்டும். இந்த கோமோஸ் நீரிணையூடான பயணத்துக்கான பாதுகாப்பை எல்லா தரப்பினரும் உறுதிப்படுத்த வேண்டும். ஒரு ஐக்கிய நாடுகள் சபையின் என்னென்ன சரத்துக்கள் இருக்கிறதோ அந்த சரத்துக்களின் அடிப்படையில் ஒரு அமைதி முயற்சிகள் வடிவமைக்கப்பட வேண்டும். இந்த 5 கோரிக்கையை முன்வைத்திருக்கிறார்கள். இதுல பிரச்சனை ஐக்கிய நாடுகள் சபையின் விதியை மதிக்கணும் என்றால் அது சரி வராது அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும். அவர்கள் பொதுப்படவே கூறியிருக்கிறார்கள், யார் என்று இல்லாமல் 5 உடனடியாக இந்த போரை நிறுத்துவதைத்தான் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். இதை இப்ப எல்லோருக்கும் இது விருப்பமாக இருக்கிறது. இப்ப ஐரோப்பிய ஒன்றியத்துக்கும் ஐரோப்பிய ஒன்றியத்தின் தலைவர் நாங்கள் நேற்று கதைத்திருந்தோம், பாகிஸ்தான் பிரதமருடன் எடுத்து பேசியிருந்தார். இப்ப எல்லோரும் இப்போது பாகிஸ்தான் இந்த முயற்சி
வெற்றி அளிக்கணும் என்று எல்லோரும் பிரார்த்திக்கிறார்கள் போலதான் தெரிகிறது. வளைகுடா நாடுகள் 5 நாடுகளின் வெளியுறவு அமைச்சர்கள் ஞாயிற்றுக்கிழமை பாகிஸ்தானுக்கு சென்றிருந்தார்கள். அங்கு பேசிய பிற்பாடுதான் பாகிஸ்தான் பேருந்து சீனாவுக்கு சென்றிருக்கின்றது. இனி பாகிஸ்தான் இந்த ஈரான் ஒரு சாதகமான பதிலை கொடுத்தால்தான் ஜேடி வேன்ஸ் அங்கு போக முடியும். ஈரான் கொடுக்காமல் இவர்களால் போக முடியாது. ஈரான் பதிலுக்காக காத்திருக்கிறார்கள். ஆனால் ஈரான் எந்தவித பதிலையும் கொடுப்பதாக இல்லை. அதே சமயம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஈரான் அரசு தலைவர் ஈராக் மக்களுக்கு தனது நன்றியை தெரிவித்திருக்கிறார். ஏனென்றால் அவர்கள் ஈரானுடன் இப்போது தோளோடு தோல் நிற்பதாகவும் அந்த பாப்புலர் மொபிலைசேஷன் போர்சஸ் என்ற PMF என்ற படை இப்போது ஈரானுக்குள் அணியாக வந்து கொண்டிருப்பதாகவும் ஒரு தரை தாக்குதல் ஒன்று ஆரம்பித்தால் அவர்களும் ஈரானுடன் இணைந்து போராட தயாராக இருப்பதாகவும் கூறியிருக்கிறார்கள். அதே சமயம் அமெரிக்காவில ட்ரம்பை பதவி விலக வேண்டும் என்று சொல்லி கடந்த வார இறுதியில் பெருமளவான மில்லியன் கணக்கான மக்கள் களத்தில் இறங்கியிருந்தார்கள். இப்போது ட்ரம்பின் அப்ரூவல் ரேட்டும் 40% குறைவாக இறங்கிவிட்டதாக கூறுகிறார்கள். அதே சமயம் இஸ்ரேலிலும் இந்த போரை நிறுத்த வேண்டும் என்று மக்கள் குரல் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். இப்ப என்னென்று சொன்னால் போர் இவர்கள் நினைத்த அளவுக்கு போகவில்லை. இவர்களின் நிகழ்ச்சி நிரலின்படி போர் நடக்கவில்லை என்பதுதான் மிகப்பெரிய ஒரு சிக்கல் இவர்களுக்கு. நீங்கள் கூறிய அந்த PMF அமைப்பு ஈராக்கில் இருந்து இயங்கிய பொழுது அடித்த அடியில் அமெரிக்க படையினர் 24 மணி நேர போர் நிறுத்தத்தை கேட்டு அங்கிருந்து ஓட வைத்தார்கள் இல்லையா? அந்த கோரியது எனக்கு ஞாபகம் இருக்கின்றது. 1 மில்லியன் போராளிகள் இருக்கிறார்கள் என்ற விடயங்களை நீங்கள் கூறும் பொழுது அவர்கள் அங்கே சென்று தரவழி தாக்குதல் நடந்தால் அவர்கள் பங்கெடுப்பார்களாக இருந்தால் பெரிய சேதங்கள் வரலாம் என்று நீங்களும் கூறியது எனக்கு ஞாபகம் இருக்கின்றது. நன்றி அரசோக்களை அந்த விடயத்தை தந்ததுக்காக. இனி உலகமே பெரிய ஒரு நெருக்குவாரத்துக்கு முகம் கொடுத்து கொண்டிருக்கின்றது. எரிசக்தியில் பற்றாக்குறை வரும் பொழுது மிகப்பெரிய ஒரு சவாலை எதிர்நோக்க போகின்றது. இது தொடர்பாக என்ன அவதானிக்கிறீர்கள், குறிப்பாக உலக நாடுகளில்? ஆயில் அண்ட் கேஸ் விலை ஏற்றத்தால் உலக நாடுகள் $100 பில்லியன் இழந்திருப்பதாக இந்த என்விரான்மெண்டல் சுற்றுச்சூழல் அமைப்பு தெரிவித்திருக்கின்றது. இதுவரை நடந்த சண்டையில் $100 பில்லியன் இந்த எரிசக்தி துறையால் மக்கள் இழந்திருக்கிறார்கள், உலக மக்கள் என்று சொல்லி. அதே சமயம் ஐரோப்பிய ஒன்றியம் கூறியிருக்கின்றது தாங்கள் அதாவது ஒரு எமர்ஜென்சி மீட்டிங்கை ஐரோப்பிய ஒன்றிய எரிசக்தி அமைச்சர்கள் கூடியிருக்கிறார்கள். நீண்ட நாள் இதை தாங்கள் இந்த தற்போதைய நிலையை நீண்ட நாள் தங்களால் தாக்கு பிடிக்க முடியாது, நீண்ட நாட்களுக்கு தாக்கு பிடிக்க முடியாது என்று. இங்கு நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒவ்வொரு நாளும் பெட்ரோல் ஸ்டேஷன்ல 10 பென்சா ஏறிக்கொண்டு போகிறது. அதே போல ஆசியாவின் பங்கு சந்தைகள் இன்றும் கடுமையாக வீழ்ச்சி கண்டிருக்கின்றன. இப்போது இதுவரையில் இடம்பெற்ற தாக்குதல்களினால் கட்டார், பஹ்ரைன், குவைத், UAE, சவுதி அரேபியா போன்ற நாடுகளில் ஏற்பட்ட எரிசக்தி துறைகளுக்கு ஏற்பட்ட சேதங்களை திருத்துவதற்கு 3 அல்லது 4 வருடங்கள் இருக்கும் என்று கூறுகிறார்கள். எனவே இப்ப போர் இன்று முடிந்தால் கூட இந்த எரிசக்தி துறை ஒரு 4 வருடம் எடுக்கும் திருப்பி பழைய நிலைக்கு வருவதற்கு. ஆனால் இன்னும் ஒரு வாரம் நீடித்தால் மிகப்பெரிய கடினம் என்று கூறுகிறார்கள். அதே சமயம் ரஷ்யாவிடம் போயிருக்கிறார்கள். ரஷ்யா ஒன்றை கூறிவிட்டது, இப்ப ஜப்பான், ஐரோப்பிய ஒன்றியம் எல்லாம் அந்த கேப் பிரைஸ் என்று சொல்லி ரஷ்யா எண்ணெயை $60 தான் விற்கலாம் என்று இவர்கள் முந்தைய அமெரிக்காவுடன் சேர்ந்து அதை இந்த பிரைஸை நிர்ணயித்தவர்கள். அப்ப ரஷ்யாவின் எரிசக்தி பிரதி வெளிவார அமைச்சர் அண்ட்ரே கூறியிருக்கின்றார், இப்படி அந்த கேப் பிரைஸை விதித்தவர்கள் மீது அவர்களுக்கு தாங்கள் எண்ணெயை வழங்கப் போவதில்லை, எரிபொருட்களை. இப்ப ஜப்பானை அவர் குறிப்பிட்டு கூறியிருக்கிறார், ஐரோப்பிய ஒன்றியம் போன்றவற்றுக்கு தாங்கள் எரிசக்தி எண்ணெயை வழங்கப் போவதில்லை என்று. என்றால் அவர்களுக்கு தேவையில்லை என்றால் இப்ப வியட்நாமின் மிகப்பெரிய oil நிறுவனம் அவர்களோட உடன்பாட்டை மேற்கொண்டிருக்கிறது, இந்தோனேஷியா போயிருக்கிறது, தாய்லாந்து போயிருக்கிறது, இந்தியா திரும்ப போயிருக்கிறது. அப்ப அவர்களுக்கே அவர்களுடைய கெப்பாசிட்டிக்கு மேல அவர்கள் இந்த நாடுகளுக்கு கொடுக்க வேண்டும் என்ற தேவையும் இல்லாதபடியால் அவர்கள் அவ்வாறு கூறியிருக்கிறார்கள். அதே சமயம் தொடர்ச்சியாக இப்ப மாற்று வழியை இவர்கள் பாவித்தார்கள். ஒன்று இந்த UAE இருக்கிற துறைமுகத்தை கொண்டு வரலாம் என்று, இப்போது செங்கடல் பகுதிகளால கொண்டு வரலாம் என்று சொல்லி ஓமான், கல்ஃப் ஆஃப் ஓமான் இருக்கிறார். ஆனால் அங்கு இருக்கிற கப்பல்களுக்கும் ஈரான் நேற்று அடித்திருக்கிறது, 2 கப்பல்களுக்கு. என்றால் இனி அங்கிருந்து எண்ணெய்கள் வர முடியாத நிலையாக இருக்கிறது. அப்ப இந்த போரை நிறுத்துவதுதான் இவர்களுக்கு ஒரே வழியாக
தற்போது இருக்கின்றது. அதற்காக வழிகளை தேடுகிறார்கள் என்று சமீபத்தில் நடக்கின்ற ஊடக சந்திப்பினூடாக அறியக்கூடிய இருக்கின்றது. போருக்கான அமைச்சர் பீட்டர் ஹெக்ஸெத் அவர்கள், ஜெனரல் டான் கெயின் இவர்கள் ஊடக சந்திப்பை நடத்தி அந்த போரினுடைய நிலைமைகளை கூறும் பொழுது, முதலாவது வாரத்தில் அவர்கள் நின்ற நிலையை பார்த்தீர்கள் என்றால், அப்பா எங்கேயோ நாங்கள் சாதித்து விட்டோம் என்றிருந்தார்கள், இப்பொழுது பார்த்தால் சோர்ந்து போயிருக்கிறார்கள் போல் இருக்கிறது. இந்த ஊடக சந்திப்பில் என்ன கூறினார்கள் என்று கூறுவீர்களா? பீட் ஹெசத் இந்த ஊடக சந்திப்பை இன்று நடத்தியிருந்தார். ஊடக சந்திப்பை நடத்துவதற்கு முன்னர் பிரித்தானியாவில் இருந்து வெளிவருகின்ற பைனான்சியல் டைம் என்ற நாளேடு ஒரு தகவலை வெளியிட்டிருந்தது. பீட் ஹெசத்தின் புரோக்கர் அவரின் தரகர் இந்த சண்டை ஆரம்பிப்பதற்கு 2 வாரங்களுக்கு முன்னர் பிளாக் ராக் என்ற நிதி நிறுவனத்தின் ஊடாக இந்த டிஃபென்ஸ் இண்டஸ்ட்ரீஸ்ல கொஞ்சம் மில்லியன் கணக்கான பணத்தை முதலீடு செய்தவர் என்று கூறியிருக்கிறது. ஆனால் அந்த பணத்தை அவர் இப்போது இழந்து விட்டார் என்று. ஏனென்றால் இவர்கள் நினைத்தது போல போர் போகவில்லை என்றதால் F-35 விமானங்கள் மற்றும் A3 சென்ட்ரி போன்ற விமானங்கள் எல்லாம் அடி வாங்கியதால் அமெரிக்காவின் டிஃபென்ஸ் இண்டஸ்ட்ரி மார்க்கெட் விழுந்ததால் பணத்தை இழந்து விட்டதாகவும் அது அந்த தகவலை தெரிவித்திருக்கின்றது இவற்ற செய்தி தொடர்றதுக்கு முன்னால். நீங்கள் சொன்னது போல இந்த முறையும் அவர் மிக ஒரு டென்ஷனாகத்தான் நின்றார். கிரவுண்ட், அதாவது தரைப்படையினருக்கு அதிக குண்டுகள் தேவை, பிக் பம் தேவை என்று சொல்லிக்கிறார். இன்னும் மிகப்பெரிய குண்டுகள் தேவை என்று. ஏற்கனவே 2000 ராத்தலைத்தான் வீசுகிறார்கள், அதை விட குண்டுகள் தேவை என்றும், ஈரான் எல்லா படை பலத்தையும் தாங்கள் அழித்து விட்டதாகவும், அவர்களின் முக்கிய தலைவர்கள் தளபதிகள் எல்லோரும் இறந்து விட்டதாகவும், நேற்றிரவு ட்ரம்ப் ஒரு காணொலியை தனது சோசியல் மீடியாவில் வெளியிட்டிருந்ததாகவும், அது ஈரான் ஆயுத கிழங்கு வெடித்தெறிவதை நீங்கள் பார்க்கலாம் என்றும், தாங்கள் இன்னும் நிறைய வீடியோக்களை வெளியிடுவோம், ஆனால் தங்களிடம் ஈரானில் இன்டர்நெட் தடை இருப்பதால் 99.9% மக்களுக்கு அங்க இன்டர்நெட் தடை இருப்பதால் அதை வெளியிட முடியவில்லை என்றும் கூறியிருக்கின்றார். அதே நேரம் ட்ரம்ப் ஈரானுக்கு ஒரு நல்ல சந்தர்ப்பத்தை கொடுத்திருப்பதாகவும், ஈரானுக்கு ஒரு டீலை மேக் பண்ணுவதற்கு ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்திருக்கிறார். அப்ப ஈரான் அதனை வடிவாக பயன்படுத்த வேண்டும், அதை பயன்படுத்தி வேறு ஒரு ரெஜிமை அங்கு கொண்டு வர வேண்டும், தங்களுடன் ஒரு சிதேதபூர்வமான உறவை வைத்திருக்கிற ஒரு ஆட்சி அங்கு கொண்டு வர வேண்டும் என்று கூறியிருக்கின்றார். தாங்கள் இதுவரையில் 11,000 இலக்குகளை தாக்கி அளித்திருப்பதாகவும் கூறியிருக்கின்றார். அதே சமயம் முன்னரை போல உங்களுக்கு தெரியும், கடந்த முறை இந்த சந்திப்பின் போது கூறியிருந்தார், எல்லோரும் முழங்காலில் இருந்து இறைவனை பிரார்த்தியுங்கள், படையினருக்கு வெல்ல வேண்டும் என்று பிரார்த்தியுங்கள், நீங்களும் பிரார்த்தியுங்கள், உங்கள் குடும்பமும் பிரார்த்தியுங்கள், எல்லோரும் பிரார்த்தியுங்கள் என்றெல்லாம் சொல்லியிருந்தார். இப்போது சொல்லியிருக்கிறார், இந்த நடப்பவற்றை எல்லாம் ஆண்டவன் மேலே இருந்து பார்த்து கொண்டிருப்பார், ஆண்டவருக்கு தெரியும் எல்லாம் யார் கெட்டவர் யார் நல்லவர் என்று சொல்லி, கடவுள் எல்லாத்தையும் எங்களுக்கு நல்லதையே செய்வார். அதாவது நேச்சர் ஆஃப் ஜீசஸ் என்று சொல்லியிருக்க. இப்ப ஜீசஸை தான் கூப்பிட்டு இருக்க. சில சமயங்களில் ஒரு மத போரை தூண்டுவதற்காக அடிக்கடி இவர் ஒவ்வொரு காலம் அந்த ஜீசஸை தான் கொண்டு வருகின்றார் தாங்கள் செய்கிற போரில். 72,000 பேர் இறந்திருக்கிறார்கள் காசாவில், 1,47,000 பேர் காயமடைந்திருக்கிறார்கள். இன்றைக்கு நீங்கள் லெபனானில் பார்த்தீர்கள் என்று சொன்னால் 1,230 பேர் இறந்திருக்காங்க, அதுல 144 பேர் சிறுவர்கள். அதே போலதான் ஈரானில் 250 பேர் பாடசாலை சிறுவர்கள். அது மட்டுமல்லாது 300 பேருக்கு மேல ஈரானில் இருந்தவர்கள் பெண்கள். அப்ப அதையும் கடவுள் பார்த்து கொண்டுதான் இருப்பார். அப்ப என்னத்தை கதைக்கிறார்கள் என்றது ஒரு மிகப்பெரிய ஒரு என்னன்னு சொன்னால், அவர்கள் யோசிக்கிறார்கள் இந்த மெயின் ஸ்ட்ரீம் மீடியா தங்களே கொண்டு போகும், இந்த மக்கள் எல்லாம் முன்னைய போல, இப்ப ஒரு 50 வருடத்துக்கு முன்னைய போல இது தாங்கள் சொல்வதைத்தான் நம்புகிறார்கள் என்று யோசிக்கிறார்களோ தெரியவில்லை. ஆனால் உடனே அதுக்கு பதிலாக எல்லா சமூக வலைத்தளங்களிலும் அதற்குரிய பதிலை எல்லோரும் எழுதி கொண்டுதான் இருக்கிறார்கள். சோதனைகள் வரும்பொழுதுதான் ஆண்டவனை தேடுவார்கள் என்று சொல்லுவார்கள். அதைத்தான் இங்கே பீட்டர் ஹெக்ஸெத்தும் தேடுகிறாரோ எனக்கு தெரியவில்லை. மிகவும் சுருக்கமாக கூறுங்கள். இப்ப நீங்கள் இஸ்ரேலில் ஏற்பட்டிருக்கின்ற காயங்கள் தொடர்பாக கூறும் பொழுது, இதுதான் வரலாற்றில் இஸ்ரேல் இவ்வளவு பொதுமக்கள் காயப்பட்டதும் இறந்ததும் இதுதான் வரலாற்றில் ஒரு முக்கியமான போராக கருதலாமா? இஸ்ரேலில் இதுவரையில் அவர்கள் இறந்தவர்கள் கூறவில்லை. இப்போது கிட்டத்தட்ட 6,000க்கு
10,000-க்கும் மேற்பட்டவர்கள் காயமடைந்திருப்பதாக கூறுகிறார்கள். பெருமளவானவர்கள் இறந்ததாக கூறுகிறார்கள். அதே சமயம் ஹிஸ்புல்லா கண்ட தாக்குதலில் 10 பேர் இருந்ததாகவும் 270-க்கும் மேற்பட்டவர்கள் காயமடைந்திருக்கிறார்கள். அவர்கள் பலவற்றை மறைக்கிறார்கள். உண்மையில் இஸ்ரேலில் இதுவரை நடந்த போரில் இது இஸ்ரேல் சந்தித்த மிகப்பெரிய இழப்பீடாகத்தான் இருக்கணும். அது மட்டுமல்லாது இஸ்ரேலில் இருக்கின்ற 71% நிறுவனங்கள் சேதமடைந்திருப்பதாகவும் இழப்பை சந்தித்திருப்பதாகவும் 31% நிறுவனங்கள் இஸ்ரேலை விட்டு வெளியேற துடிப்பதாகவும் அங்கிருந்து முதலீட்டாளர்கள் 31% தப்பியோட யோசித்திருப்பதாகவும் அதிலும் பெருமளவானவை இந்த டெக்னாலஜிக்கல் நிறுவனங்கள் என்று சொல்லுகிறார், தொழில்நுட்ப நிறுவனங்கள் என்று கூறுகிறார்கள். அதே சமயம் துபாயும் அபுதாபியும் கிட்டத்தட்ட $120 பில்லியன் பங்கு சந்தையில் இந்த ஒரு மாதத்துக்கு இழந்திருப்பதாகவும் இந்த மிடில் ஈஸ்ட் ஐ என்ற பத்திரிகை கொண்ட செய்தியை வெளியிட்டிருக்கு. நன்றி அரசோகளே. நான் அதை கேட்டதுக்கு காரணம் என்னவென்றால், இஸ்ரேல் கூறியிருக்கிறது கடந்த 24 மணி நேரத்துக்குள் ஈரானில் 230 இடங்களை தாங்கள் தாக்கி இருக்கின்றோம் என்று கூறும் பொழுது இஸ்ரேலிய மக்களுக்கு ஒரு பொய்யான பிரச்சாரம் செய்வது போல், பொய் என்று சொல்லும் பொழுது தாக்குதல் நடத்திருந்திருக்கலாம், அது இல்லை என்று மறக்கப் போவதில்லை. ஆனால் இஸ்ரேலில் நடக்கின்ற காயப்படுகின்ற மக்களுடைய அந்த இவ்வாறான கதைகளை சோடித்து விடுகிறார்கள் என்று சிந்திக்க தோன்றியது. அவ்வளவுதான். நன்றி அரசோகளே. தொடர்ச்சியாக தகவல்களை அவதானித்து உயிரோடை தமிழ் உறவுகளுக்கு எடுத்தமைக்காக அன்புகள் சார்பாக நன்றி கூறிக்கொண்டு மீண்டும் நாங்கள் நாளை இன்னொரு நிகழ்ச்சியில் இருந்திருப்போம். அதற்கு நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். எமது பார்வையாளர்களுக்கு வணக்கம். மக்களின் குரலாய் ஓங்கி ஒலிக்கும் இலக்கு மின்னிதழ் மற்றும் உயிரோடை தமிழ் வானொலி ஆகிய இவ்விரு ஊடகங்களும் உங்களைப் போன்ற எமது நேயர்கள் நண்பர்களின் ஆதரவிலேயே இயங்கி வருகின்றன. மிக குறைந்த வளங்களுடன் பல இடர்கள் மற்றும் தடைகளை தாண்டி பயணிக்கும் எமது ஊடகங்களின் பணிகள் மேலும் வளர உங்களால் முடிந்த நிதியுதவியை வழங்கி இன்னும் காத்திரமான செயற்பாடுகளை முன்னெடுக்க உதவுமாறு மிகவும் பணிவன்புடன் வேண்டி நிற்கின்றோம். உங்கள் பங்களிப்பு உங்களின் உரிமை குரலாய் ஓங்கி ஒலிக்கும். நன்றி.